நம்ம வீட்டு சமையலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு சூப் ஒன்று செய்ய போகிறோம். நண்டு வச்சு சூப் ஒன்று செய்ய போகிறோம். இது சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா, குளிர்காலத்துலேயுமே நல்லா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காமல் நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. ஒரு நேரம் சாப்பாடாகவே எடுக்கலாம். சூப் தானே, ஆனால் மரக்கறியெல்லாம் ஒன்றும் சேர்க்காம நண்டு மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் நண்டை வெட்டிக்கலாம். நண்டை வெட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி நண்டை வெட்டிக்கிறோங்க. வெட்டிட்டு இந்த காலுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன தட்டு ஒன்று தட்டு லேசாக தட்டி போடுவோம். தட்டி எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துக்கிறோங்க. இந்த பகுதியையுமே சின்னதாக நீங்கள் வெட்டுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம். வெட்டுனா நல்லா சாரும். இந்த மாதிரி சின்னதாக வெட்டுறதா இருந்தால் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த பகுதியை நாங்கள் இப்படி ஒரு தட்டிட்டு சூப்பில் சேர்ப்போம். இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தட்டி சேர்ப்போம். அப்போ நல்லா சாந்து சூப் நல்லா சுவையாக இருக்கும். இல்லாட்டி சாராது. நண்டு உடம்புக்கு ரொம்ப, கடல் உணவுகளே ரொம்ப நல்லது. அதில் நண்டெல்லாம் ரொம்ப நல்லது. சிலர் நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு சூடு கூட, உஷ்ணமாகும், அப்படி இப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றதில்ல. ஆனால் நண்டு நல்ல ஒரு சாப்பாடு. நண்டை நல்லா சமைச்சு சாப்பிடலாம். இது மாதிரி சூப்பெல்லாம் வச்சு கொடுக்கலாம். இல்லை சமையலுக்காக இருந்தாலுமே நண்டு எடுத்துக்கலாம். பயப்பட தேவையில்லை. இது சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா சூப் ஒன்று வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னால் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட பிடிக்காது. நண்டு பார்க்குறதுக்கு தான் பயமாக இருக்கும். ஆனால் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் அந்த டேஸ்ட் பட்டுருச்சுன்னு சொன்னால் திருப்பி சாப்பிட தோணும். நண்டு அவ்வளோ சுவையான ஒரு உணவு. இது சூடு அது இதுன்னு யோசிக்கவே வேண்டியதில்லை. நம்ம சமைச்சு சாப்பிடலாம். எல்லா இதுகளையும் தட்டி போட்டுக்கிறோங்க. தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா சாரும். இப்போ நான் எடுத்துருக்கிற நண்டு ஒரு 4 பேருக்கு மாதிரி சூப் செய்யலாம். 4-5 பேர் குடிக்கிறதுக்கு மாதிரியான சூப் செய்யலாம். ரொம்ப சிரமமும் இல்லை. என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு செய்ய வேண்டியதில்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த சூப்பை செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். பாருங்கள், நண்டு எல்லாம் வெட்டி தட்டி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்த சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் முதல்ல நண்டு வெட்டிட்டோம். இப்போ அடுத்து தாச்சி ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் சாமான் வறுத்தெடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் முழு மல்லி, இந்த பாருங்கள், கொஞ்சம் மல்லி வறுக்க போகிறோம். லேசாக சூடாக்கி வறுத்தெடுக்க போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சீரகம், மல்லி, சின்ன சீரகம் ரெண்டும் ஒரே மாதிரி அளவு. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த எல்லா 3ஐயும் சேர்த்து இப்போ இதை லேசாக வெறுந்தாச்சில் வறுத்தெடுங்க. வெறுந்தாச்சில் நல்லா சூடாக வறுத்தெடுப்போம். இப்படி வெறுந்தாச்சில் நல்லா கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுக்கலாம். இந்த நண்டு சூப் 2-3 இது இருக்குது. நண்டை வேறையாக வெட்டிக்கிறணும், இதை வறுத்து எடுத்துக்கிறணும். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா 3ஐயும் தட்டி எடுத்துக்கிறணும். இந்த லேசாக வறுபட்டுருச்சு. இந்த பொரிஞ்சு வரையிலேயே ஓகே, இது போதும். இந்த அளவு போதும். இந்த அளவு எடுத்துடலாம். இந்த பாருங்கள், நேராக அம்மியில் கொண்டு போய்ட்டு வைக்க போகிறோம்.
இதை மாவு மாதிரி இது பண்ண வேண்டியல, தண்ணி ஊற்றி அரைக்கவும் தேவையில்லை. கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். கொரப்பான பதத்தில் பவுடர் பண்ணி எடுப்போம். தண்ணி ஊற்றாமல் இதை கொரப்பான பதத்தில் பவுடர் பண்ணி எடுக்கலாம். இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு அடிச்செடுத்தா போதும். இது நாங்கள் பவுடராக பண்ணலை, இது கொரப்பான பதத்தில் இந்த திப்பாக தான் இருக்கும். இதை அடிச்செடுத்தா எங்களுக்கு போதும். இப்போ இந்த அம்மியை கழுவவும் தேவையில்லை. நாங்கள் இதுக்கு அடுத்து இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையும் தட்டுவோம். இதையும் நாங்கள் அரைக்க தேவையில்லை, தட்டி எடுக்க போகிறோம். பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் இப்போ இதோட சேர்த்து நாங்கள் இந்த வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடையும் சேர்த்து தட்டுறோம். எல்லாம் இப்படி ஒன்றையுமே அரைக்க தேவையில்ல, இதெல்லாம் இப்படி தட்டுன மாதிரி எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், 1-2 தட்டி தான் வச்சுருக்கிறேன். இப்படி தட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் சூப் ரெடி ஆயிரும். இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வைக்க போகிறோம். சூப்புக்கு சட்டி வச்சுட்டோம். சட்டி கொஞ்சம் சூடானோன்னு எண்ணெய் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதோட நாங்கள் இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் சோம்பு சேருங்க. சோம்பு நல்ல வாசமாக இருக்கும். சூடான எண்ணெயில் சேர்க்கணும். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வர்ற நேரம் நாங்கள் இந்த வெட்டின பெரிய வெங்காயம் எடுத்தோம். சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயத்தை இதில் நாங்கள் சேர்க்க போகிறோம். இந்த எண்ணெயில் சேர்த்தோம்னா அது பொரிஞ்சு வரும். வெங்காயம் பொரிஞ்சு வருது. இந்த இடத்துல நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும்னு இல்லை, இந்த இந்த கிளாஸ் மாதிரி இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இது வதங்கி வர்ற இடத்துல இந்த இடித்த வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து எந்த சமையல் செஞ்சாலும் அவ்வளோ உடம்புக்கு நல்லோம். சின்ன வெங்காயத்தில் இருக்கிற மருத்துவ குணம் நிறைய இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வெட்டி கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்க்க போகிறோம். இந்த நண்டை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த நண்டு கொஞ்சம் கலர் மாறி வரும். கலர் மாறி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் நமது நாட்டு தயாரிப்பான விஜய ப்ராடக்ட் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். சுத்தமான நல்ல மஞ்சள் பவுடர். இதை நாங்கள் கட்டாயம் இந்த நண்டு உணவுக்கு சேர்க்க போகிறோம். நல்ல சுவையும் மணமும் அதே நேரத்தில் நல்ல கலரும் கொடுக்கும். நீங்கள் சேர்க்குற நேரம் பார்க்கலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது நல்ல கலராக கொடுக்கும். இது கலப்படம் இல்லாத நல்ல மஞ்சள் பொடி. இந்த பாருங்கள், எல்லாம் சேர்ந்து இப்போ வதங்கி வந்திருக்கு. நண்டு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. நண்டுட கலர் மாறுற இந்த இடத்துல நாங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்ப்போம். நான் நண்டு வெட்டையிலே சொன்னேன், இது ஒரு 5 பேருக்கு மேலே சூப் செய்யலான்னு. 5 பேருக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து கொதிக்க வைக்கணும் தானே. நான் இதில்
5 பேருக்கு அளவு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த நாங்கள் பொடிச்சு வச்சுருக்குறோம் இந்த கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இதை நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சுப்புக்கு தேவையான உப்பு, இது நாங்கள் கல்லுப்பு தான் பாவிக்க போகிறேன். கல்லுப்பு போடுவோம். கல்லுப்பு ரொம்ப நல்ல உடம்புக்கு. இந்த கல்லுப்பு அப்புறம் சுப் கொதிச்ச பிற்பாடு அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. இப்போ இதை நாங்கள் மூடி ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இப்போ நாங்கள் நமக்கு சூப் ரெடியாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொதி வந்து பாருங்கள், இந்த நல்லா வெந்து அந்த சூப் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்க்குறேன்னா பார்த்துக்கிறங்க. கல் உப்பு போடுறவங்க முதல்ல இது பண்ணி பார்க்கையில் இப்படி கொஞ்சம் ஊற்றி உப்பு சரியாக இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு விளங்கணும், இந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சுப்புகளில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்துச்சுன்னா ஓகே. இப்போ நாங்கள் இதுக்கு தேசிக்காய் சேர்க்கணும். தேசிக்காவை சேர்க்க வேணும். ஆனால் நாங்கள் இதை இப்படி அடுப்பில் வச்சுக்கிட்டு தேசிக்காய் சேர்க்கறது இல்லை. இதை இறக்கி வச்சுட்டு தான் தேசிக்காய் புளிவோம். இப்போ இதை பாருங்கள், நாங்கள் இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ சுப்பை நாங்கள் சர்வ் பண்ணலாம். ரெண்டும் கொஞ்சம் போட்டு இப்போ இதில் தான் நாங்கள் லெமன் புளிய போகிறோம். லெமன் வந்து தேசிக்காய் வந்து எப்பயுமே அடுப்பில் வச்சுக்கிட்டோ இது பண்ணிட்டோ புளியக்கூடாது. இப்படி இறக்கிட்டு நாங்கள் தேவையான அளவு புளிஞ்சிக்கலாம். இப்போ இது இப்படி எடுத்துட்டு நாங்கள் இந்த இடத்துல தேசிக்காய் புளிஞ்சு நமக்கு தேவையான அளவு தேசிக்காய் புளிஞ்சிக்கலாம். இந்த சூப் வந்து ரொம்ப நல்லா சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, சளி பிரச்சனை உள்ளவங்க இதை குடிச்சிங்கன்னு சொன்னால் சளி பிரச்சனை ரொம்ப குறைவாக இருக்கும். இது சூடுன்னு யோசிக்காதீங்க, இந்த உடம்புக்கு அவ்வளோ நல்ல சூப் ஒன்று இது. பாருங்கள், சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப் ஒன்று. இது நல்ல ருசியாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நான் குடிச்சு பார்க்குறேன். இது குடித்தா அவ்வளோ ருசியாக இருக்கும். செம்மையாக இருக்குது. நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இது மாதிரி இன்னொரு வித்தியாசமான சமையலில் உங்களை திருப்பி மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.